சிந்து பைரவி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து பைரவியை வந்து எப்படியாவது தான் கூட இருக்க வச்சிடணும், பைரவியை பிரியவே கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய கஷ்டமான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பைரவி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுமுகம் மேலே சாஃப்ட் கார்னர் வருது, நமக்காக இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறுமுகம் தன்னை வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து பைரவிக்கு வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்து மேலே கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்பப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்பப்போ வந்து ஆறுமுகத்தோட கேரக்டர் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, எவ்வளோ தூரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு, பொண்ணுங்களை எப்படி நடத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பைரவி யோசிச்சு பார்த்து ரொம்பவே வந்து பெருமைப்படுறாங்க. ஸோ ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவிக்கு மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாறனும் அவனோட ஆட்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரியை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சிந்து தான் அதிரடியாக கிளம்பிறங்கி நம்மளோட காயத்ரியை வந்து காப்பாற்றவும் வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த அன்னபூரணி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறமாவது அன்னபூரணி தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு சிந்து சிவா 2 பேரையுமே வந்து சேர்த்து வைப்பாளா இல்லையா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோடில் நமக்கு வந்து ரொம்பவே ட்விஸ்ட்டாக சுவாரஸ்யமாக வந்து போக போகுதுங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டில் காயத்ரி வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாறனும் அவனோட ஆட்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏய் எங்கே தாண்டி நீ இருக்க, உன்னை நாங்கள் தூக்கிட்டு போகிறதுக்காக தாண்டி வந்திருக்கோம், உனக்கும் என் மச்சாவுக்கும் வந்து கல்யாணம்டி, என் மச்சானை ஏமாற்றிட்டு நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடி, அந்த ஆறுமுகம் எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஸோ காயத்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயப்படுறா. ஆனால் அந்த மாறன் பார்த்தீங்க அப்படின்னா, டேய் அவளை வாயை பொத்திட்டு தூக்கி போய் வண்டியில் ஏற்றுங்கடா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கே வந்து இவ தாலியை அறுத்துட்டு என் மச்சானுக்கும் இவளுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டயலாக்லாம் பேசிட்டு காயத்ரி வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ள காரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வச்சுட்டு கரெக்டாக வந்து காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சிந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடப்பாறை மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. என்னை தாண்டி இன்னும் ஒரு அடி எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே இந்த கடப்பாறையை எடுத்து உங்கள் நெஞ்சிலேயே குத்திட வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக காயத்ரியை இறக்கி விட்டுட்டு வந்த வழியாக போயிருங்க, இல்லைனா உங்கள் யாருக்குமே வந்து உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிரடியாக வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ உடனே வெளியில் வந்த மாறன் வந்து, இங்கே பாரு தேவையில்லாமல் அடி வாங்கி செத்து போயிடாது, இந்த இடத்த விட்டு ஒழுங்காக நகர்ந்துரு, இல்லை அப்படின்னா உனக்கும் மரியாதை கிடையாது டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது டியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, டே மாறா ஏற்கனவே நீ அதிகமாக தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ என்னடானா காயத்ரியை கடத்திட்டு போக பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதை அவளை இறக்கி விட்டுரு, இல்லைனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம சிந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து போட்டு வெளுத்து வாங்குறாங்க, பயங்கரமாக வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரியை வந்து நம்ம சிந்து வந்து காப்பாற்றிடுறாங்க. மாறனோட ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறிட்டு விறுவிறுன்னு அங்கே இருந்து தப்பிச்சு வந்து போயிடுறாங்க. ஸோ காயத்ரி வந்து ரொம்பவே வந்து அழுகுறாங்க, இந்த மாதிரி வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணி. ஸோ மாறன் வந்து இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல, வீட்டில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து இப்படி தூக்கிட்டு போக வந்திருக்கான், நல்ல வேளை நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பாரு காயத்ரி, உனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல விடு, இதை பற்றிலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆறுமுகம் மச்சானோ அல்லது சிவா டாக்டரோ இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த மாறன் வந்து ஒரு வழி பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு தண்டனை வந்து கிடைக்கும், நீ அதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, போய் உள்ளே போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் காயத்ரியும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அன்னபூரணி வந்தவுடனே வந்து காயத்ரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது வந்து மாறனும் அவனோட ஆட்களும் சேர்ந்து வந்து என்னை கடத்திட்டு கொண்டு போக பார்த்தாங்க, அப்போது சிந்து அண்ணி தான் வந்து என்னை ஃபைட் பண்ணிலாம் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அன்னபூரணி வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாறன் எவ்வளோ சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானா, இன்றைக்கி அந்த மாறனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ஆறுமுகம் கோவத்தில் கிளம்ப உடனே அன்னபூரணி வந்து, டே ஆறுமுகம் நில்லு, எதுக்கு எடுத்தாலும் நீ அவனை போயிட்டு அடிக்கிறது சண்டை போகிறதுனால தான் இன்றைக்கி அவன் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறான், வீட்டில் யாரும் இல்லாதப்போ நம்ம வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போக பார்த்துருக்கா அப்படின்னா இவனை இப்படியே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது, அவன் காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தானே நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ உடனே சிவாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவை வந்து ரொம்ப பெருமையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, சிந்து வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஃபைட் பண்ணி நம்ம காயத்ரியை வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு மகா வந்து அப்படியே வயிற்றுச்சல் படுறா. ஆமாம், இவன் என்னமோ பெரிய இந்த வேலை பண்ணிட்டா, அப்படியே எல்லாருமே வந்து இவளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவளை வீட்டை விட்டு துரத்துறதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் சிவாவுக்கும், ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை அப்படின்னு மகாவும் தான் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து சிந்து நெறைய விதமான விஷயங்கள வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அதனால நம்ம அன்னபூரணியோட மனசு மாறுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம்.